திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ் உரிமை கட்சி வெளியேறி இருக்காங்க சார். எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது திமுக வந்து உரிமையை நாங்க தான் மீட்டெடுப்போம், உரிமையை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாரோட உரிமையும் பறித்து எல்லாரையும் வந்து ஒரு சிறை கைதிகள் மாதிரி அந்த கூட்டணியை நடத்திட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியும், குறிப்பா காங்கிரஸ் அவங்க வந்து மிரட்டி மிரட்டி தான் திமுக பணியை வச்சு 25 சீட்டு வாங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட தொகுதியில அவங்க சின்னத்தோடு நிற்க முடியாது. மதிமுக பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த சின்னத்தை தான் அவங்க நிக்கணும். அப்புறம் ஒரே ஒரு தொகுதியில மட்டும் நிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது பர்மிஷன் கொடுத்தாதான் வந்து எல்லாமே பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சர்வாதிகார கட்சியா திமுக இன்னைக்கு இருக்கு. இப்ப அதை எதிர்த்து வந்து ஒரு குரல் எழுப்பி இருக்கு. அது வந்து ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு முதலையாக எழுப்பப்பட்ட ஒரு போர்க்குரலா பாக்குறேன். இந்த தமிழக வாழ்வு கட்சி அவர் வந்து வெளில வந்திருக்கிறாரு இன்னைக்கு. இது மாதிரி நிறைய கட்சிகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்ததுனால ஒன்றும் வெளியில சொற்களை எதுவும் வெளியில வரல. இப்போ இதற்குண்டான மாற்றத்தை நோக்கத்தை இதை நோக்கி வந்து திமுக கூட்டணி போக ஆரம்பிச்சிருக்கு. தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இது கொடுக்கும். ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் வந்து நாங்க வந்து மக்களோட உரிமைக்கு போராடுறோம், கூட்டணி கட்சிகளை அடிமை போல நடத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அதுல வந்து மாற்றுக்கருத்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுக்கு நாங்க வந்து ஒரு கூட்டத்தையே நடத்த முடியல எங்களால. நாங்க ஒரு இது பண்றோம் அப்படின்னா, கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா மேலேருந்து வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு காவல்துறையே சொல்றாங்க, உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் நாங்க எங்க கேட்கிறோமோ அங்க நடத்த முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவரே வந்து ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா ஏன் அவர்களால ஒரு அரசுக்கு எதிராக, அதாவது ஒரு நிறைய சட்டங்கள் போடுறாங்க, திட்டங்கள் போடுறாங்க. எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஆமா சாமி போடணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து மக்களுக்கு உண்டான குரலை நீங்க எதிரொலிக்க வைக்கலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், கூட்டணியில இருக்கிறதுனாலே நீங்க வந்து ஆளுங்கட்சி கூட்டணியா ஆயிட முடியாது. நீங்களும் எதிர்கட்சி தான். அதாவது திமுகவை தாண்டி இருக்கிற அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள். கட்சிதான் வந்து வெளியேறி இருக்காங்க. உடனடியாக அந்த கூட்டணி வந்து வலுவில் இருந்தது அப்படின்ற கருத்தை நம்ம முன்வைக்க முடியாதுல்ல. இல்ல வலுவிழ கூட்டணி நீங்க பலமாவே இருந்துக்கோங்க, அது வந்து பிரச்சனையே இல்லை. மக்கள் உங்களை பலம் இழக்க செய்வார்கள் 2026. நீங்க என்ன வேணா பலமா இருந்துக்கோங்க. பலமா இருந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இல்லை, மக்கள் உங்களை நம்பி பிரயோஜனமாக இருப்பீர்கள் என்று ஆட்சி கொடுத்தாங்க. ஆட்சி கொடுத்ததன் விளைவு தமிழகத்தை வந்து 2 மடங்கு கடன்ல வந்து கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. 4 மேனியும் பொழுதொரு மன்னமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கண்டிருக்கிறது. 2 வயது குழந்தை முதல் 70 வயது பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வந்து பாஸ்கோ இதுல வந்து பாலியல் வன்புணர்வு கொடுமையில வந்து ஆளாகி இருக்கிறாங்க. சாராயம் வந்து அதில் மட்டுமே டாஸ்மாக் மட்டுமே வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது. மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள வருமானம் வந்து அது கடனாக மாறி இருக்கிறது. இது நான் சொல்லல, யார் வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க இது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு 55 வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, ஒவ்வொரு வாக்குறுதியை டிக் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ். ஸோ அது வந்து இங்க மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதை வந்து மூடி மறைப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து எல்லாத்தையும் நாங்க வந்து பலமான கூட்டணியா இருக்கிறோம், ஒரு 25 கட்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தொகுதி கொடுத்து 2 தொகுதி கொடுத்து உள்ள சேர்த்து இருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சீட்டுகளை விட இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கையை வந்து திமுக வந்து குறைச்சிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? காரணம் மிக முக்கியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பலமான கூட்டணியாக இருக்கிறேன்னா இதற்காக அடிஷ்னலா நீங்க பீப்புளை சேர்க்கணும். ஓகே, சோ நீங்க அடிஷ்னல் பீப்புளை சேர்க்கிறீங்களே அப்படின்னா நீங்க பலவீனமாக இருப்பதை ஒத்துக்கொண்டு நிறைய பேரை வந்து சேர்த்துக்கிறீங்க. இப்ப வந்து டார்ச் லைட்டை எரிஞ்சு டிவியை உடைச்சா இருந்தீங்களா மக்கள் நீதி மையம் உலகநாயகன் கமலஹாசன், இப்ப அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு 4-5 சீட்டை கொடுக்கணும். தேமுதிக, அதாவது விஜயகாந்த் வந்து கருணாநிதியை வந்து எவ்வளவு வந்து வசைபாடி இருக்கிறாரு, அதாவது அவருக்கு ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு செயல்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டாருன்றதுக்கெல்லாம் நிறைய வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ கருணாநிதி அவர்களை வந்து அவர் இருக்கிற வரைக்கும் வந்து கூட்டணி போகவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த அம்மா வந்து இந்த விஜயகாந்த் இன்னைக்கு உயிரோட இருந்தாலும் இதை வந்து மன்னிக்கவே மாட்டார். அப்படி இருக்கும்போது நேர் எதிராக இருக்கிற, அதாவது எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காகவே வந்து ராஜ்யசபா சீட்டுக்காகவே தேமுதிகவை அடிமையாக்கி விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு ஏதாவது 4-5 சீட்டு கொடுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் புது கட்சிகளை சேர்த்திருக்கும் போது அப்படி ஒரு 20 தொகுதிகள் காணாம போகும்.
இல்ல இப்ப பிளஸ் தமிழக வந்து வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் வெளியே வந்திருக்காரு. இப்ப அடுத்து அவருடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவேகா போவாரா இல்ல வேற எந்த கட்சி அவர் தேர்ந்தெடுப்பார்? ஆஹ் see, எனக்கு தெரிந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணி ஆளுகின்ற அரசாங்கம் இருக்குது. அதற்கு எதிராக இப்போ மாற்று அரசியல் வந்து இப்போ வந்து அடுத்து வரப்போகுது அதிமுக கூட்டணி தான் அடுத்தது. அது மக்கள் முடிவா பண்ணிருக்கிறதுனால இப்போ அவருக்கு வந்து மக்களை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஏற்கனவே அவர் வந்து 2 கட்சிகளோட கூட்டணியில் இருந்திருக்கிறாரு. அதிமுக இருந்து திமுக இருந்திருக்கிறாங்க. அதனால அவருக்கு தெரியும் யார் அடுத்த ஆட்சிக்கு வர போறாங்க. ஆட்சிக்கு வர்றதா அவங்களோட அதிகாரத்துல இருந்தாதான் நீங்க வந்து கூட்டணியில இருந்தாதான் மக்களோட குரலாக ஒலிக்க முடியும். அதுலதான் மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். உங்களோட கட்சி நீங்க எந்த தொகுதியில இருக்கீங்களோ அதுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும். சரி, தாவேக்கா நம்பி போகலாம். தாவேக்காவே வந்து இப்ப அப்படின்னா இப்ப முதலமைச்சர் தாவேக்கு தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வந்து எவ்வளவு வருஷமா அரசியல் இருக்காரு நமக்கு தெரியும், வேல்முருகன். அவர் வந்து இப்போ விஜய வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கணும். ஓகே, அவரு கீழே வந்து அவர் 5 சீட்டு கொடுப்பாரு, வாங்கிட்டு இருப்பாரு அவரு. இல்ல கடந்த காலங்கள்ல அவரு கூத்தாடிகள்லாம் அரசியலுக்கு வர்றத விரும்பல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இல்ல. இல்ல அது வந்து வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அரசியல் சகஜம். ஓகே, அதை வைத்துக் கொண்டு அங்க கூட்டணிக்கு போக மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன பாக்குறேன்னா, எந்த கூட்டணியில இருந்தால் தன்னோட உரிமை வந்து காக்கப்பட்டு தங்களோட அடுத்து வரப்போகின்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அண்ட் அதே சமயத்துல வந்து இப்போ இவருக்கு ஆல் சடன் தமிழக வாய்மொழி கட்சி இருக்குது. ஆனா அவங்களோட வெற்றி வாய்ப்பை தீர்மானித்தது என்பது திமுகவோ அதிமுக அந்த கூட்டணியாகத்தான் இருக்க முடியும். அந்த கூட்டணி பலத்தை வைத்துதான் அவரால் வந்து தொகுதியில வின் பண்ண முடியுது வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ், ஒரு கான்ட்ரிபியூஷன் தாவேக்கால கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தாவேக்கால ஒரு 3-4 சீட் இருந்தாலே பெரிய விஷயம். அதாவது தலைவர் அவங்க விஜய் அவங்க தலைவர் இருக்காரு, அவங்களுக்கு வரலாம், செங்கோட்டையன் இருக்கலாம், மாதவர்ஜினா. இதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாளர்கள் தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். வெற்றி பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்குதா, சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தாண்டி எனக்கு யாருக்குமே கமெண்ட் இல்லை. அதுல வந்து இவருக்கு வேல்முருகனுக்கு வந்து கிடைக்குமான்னா தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மிக சந்தேகம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கூட்டணியை விட்டு வெளியில வரீங்க அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்து வெளில வர்றதுக்கு காரணம் நீங்க போக போற கூட்டணியில உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாதான் போக முடியும். அப்படி இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு போனா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கும். தாவேக்கு போனா சமீபத்துல அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. பாஜக இடம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது பாஜக கூட்டணி பெறுகின்ற அந்த இதுக்கு போக மாட்டேன்னு சொன்னா கூட தமிழகத்திற்கு இன்னைக்கு என்ன தேவை? உங்க உரிமை யாரால் நசுக்கப்பட்டது? யாரால் உங்க சிறகுகள் வந்து ஒடிக்கப்பட்டது? நீங்க தான் வந்து உரிமைக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாம் போயிட்டு அந்த உரிமையே இல்லைன்ற போது உரிமைகளை நீங்க மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்த கூட்டணியில வந்தாதான் உங்க கட்சியோட உரிமையும் மீட்டெடுக்கப்படும், தமிழக மக்களின் உரிமையும் மீட்டெடுக்கப்படும். நீங்க அது அந்த லார்ஜர் கோல்ல தான் பார்க்கணும். எஸ், அது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப இருக்க அனைத்து கட்சிகளும் இப்போ வைகோ தம் இனத்தையே ஒழித்த கருணாநிதி அவர்களிடம் கூட்டே வைக்க மாட்டேன்னாரு. இன்னைக்கு அங்கதான் அடிமையா கிடக்குறாரு அவரு. புரியுதுங்களா? அதனால வந்து இதெல்லாம் தேர்தலுக்காக சொல்லுகின்ற வாக்கியங்கள் இல்ல. கூட்டணியோட அந்த தலைமை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம அவங்களை வந்து குஷிப்படுத்துவதற்காகவும் படுத்துவதற்காகவும் சொல்கின்ற வார்த்தைகள். இன்னைக்கு வந்து இந்தியாலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சி பாஜக 20 மாநிலங்களுக்கு மேல ஆட்சியில இருக்கிறாங்க. 2014 to 2024 வந்து மிகப்பெரிய வல்லரசா இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் இப்ப 25-26 வந்து மிக வேகமாக வருகின்ற பொருளாதாரமாக நம்ம சொல்லல, உலகமே சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான வளர்ச்சியில இருக்கும்போது தமிழகம் அந்த வளர்ச்சியில ஒரு பங்கு பெறும்போது தமிழகத்திற்கு இன்னும் நல்ல ஒரு பெரிய திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தா மக்களை வந்து வருகின்ற தேர்தல் அங்கீகரிப்பாங்கல்ல. நீங்க வந்து உங்க உரிமையை அடகு வச்சுட்டு தமிழக மக்களோட உரிமையை அடகு வச்சுட்டு ஏதோ ஒரு ஒத்த சீட் எம்எல்ஏவா போய் நின்னீங்க அப்படின்னா தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். எஸ், காம்ப்ரமைஸ் முரண்கள் இருக்கும். அந்த முரண்களை வந்து கலைந்து விட்டு எதற்காக இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை இருக்குது அப்படின்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்ற போது அதை விட்டு கொடுக்கல தவறு இல்லை தானே. அந்த மாதிரிதான் வந்து தேர்தல் கூட்டணிகள் நம்ம பார்க்க வேண்டும்.